குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ ஒரு முறை சொன்ன அளவிலேயே ஒருவனுக்கு மயிர் கூச்சரியுமானால், ஆனந்த கண்ணீர் வழியுமானால், அவன் அதன் பிறகு சந்தியாவந்தனம் முதலியவற்றை செய்ய தேவையில்லை. அவன் கர்மத்தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். செயல்கள் தானாகவே அவனிடமிருந்து கழன்று விடுகின்றன. இந்த நிலையில் அவன் ராமநாமத்தையோ ஹரிநாமத்தையோ அல்லது ஓங்காரத்தையோ ஜெபம் செய்தாலே போதுமானது. ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை, அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். லெக்சர் செய்வதும் புரிய வைப்பதும் ஒரு தொழிலாகவே போய்விட்டது. தான் உண்மையை அறிவது எப்படி என்று ஒருவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. புரிய வைப்பதற்கு நீங்கள் யார்? இந்த புவனங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அவர் புரிய வைப்பார். இந்த உலகை யார் படைத்தாரோ, யார் சூரியன், சந்திரன், மனிதர்கள், ஏனைய உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாரோ, உயிரினங்களின் உணவிற்கு வழிவகை செய்து வைத்தாரோ, அவற்றை வளர்த்து காக்க தாய் தந்தையரை படைத்தாரோ, அந்த தாய் தந்தையரிடம் மக்கள் மீது பாசத்தையும் வைத்தாரோ அவர் புரிய வைப்பார். எதற்கெல்லாமோ வழிவகை செய்துள்ள அவர் இதற்கொரு வழி செய்யாமல் போவாரா? மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற தேவை இருந்தால் அவரே புரிய வைப்பார். நமக்குள் இருந்து கொண்டு நம்மை நடத்தி செல்பவர் அவரே அல்லவா? களிமண் உருவை வழிபடுவது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த மண் உருவில் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா என்ன? அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு ஏன் இந்த தலைவலியெல்லாம்? நீ ஞானமும் பக்தியும் பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி செய். மண் உருவத்தை பூஜை செய்வது பற்றி பேசினாய். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளையெல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப பல வகைகளில் சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு கறி, ஒருவனுக்கு வறுவல். யாருக்கு எது நல்லதோ அதற்கு ஏற்ப செய்கிறாள். என்ன புரிகிறதா? இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜெபம் செய். அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு. அத்துடன் சத்சங்கம் வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இளம் செடியாக இருக்கும்போது சுற்றி வேலை போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். மனத்திலோ மூலையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். இறைவனே உண்மை, அதாவது நிலையானவர். மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை, அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிடு. எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ். அவர்களுக்கு சேவை செய். அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. அவள் அந்த பணக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே கவனிக்கிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆமை தண்ணீரில் எங்குமங்கும் தெரிகிறது. ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா? தான் கரையில் இட்ட முட்டைகளின் மீது. அதுபோல் இல்லறத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு
பற்றும் அதிகரிக்கும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கைகளில் எண்ணெய் தடவி கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனியிடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது. பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும். அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும். இன்னும் கேள். தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனத்தில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலியவை உண்டாகிறது. ஆனால் அதே மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது. இல்லறம் தண்ணீர், மனமோ பால். பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும். தூய பாலை காண முடியாது. அதே பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும். எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம், பக்தி என்னும் வெண்ணெயை பெறும். அந்த வெண்ணெயை இல்லற வாழ்க்கை என்னும் நீரில் இட்டால் அது நீருடன் கலக்காது, மிதக்கும். ஆராய்ச்சி மிகவும் அவசியம். காமினி காஞ்சனம் நிலையற்றது. இறைவன் ஒருவர் மட்டுமே நிலையானவர். பணத்தால் என்ன கிடைக்கும்? தங்க இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். இறைவன் கிடைக்க மாட்டார். எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி. புரிந்ததா? வஸ்து விசாரம். இதோ பார், பணத்தில் என்ன இருக்கிறது? அழகிய உடம்பில்தான் என்ன இருக்கிறது? பகுத்தறிந்து பார். அழகிய உடம்பிலும் வெறும் எலும்பு, சதை, கொழுப்பு, மலம், மூத்திரம் எல்லாம் தான் இருக்கின்றன. இறைவனை விட்டுவிட்டு மக்கள் இத்தகைய விஷயங்களில் ஏன்தான் மனத்தை பறிகொடுக்கிறார்களோ? ஏன்தான் எம்பெருமானை மறக்கிறார்களோ? முடியும், நிச்சயமாக இறைவனை காண முடியும். அதற்கு அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும். பகுத்தறிந்து உணர வேண்டும். இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும். ஆழ்ந்த மன இயக்கத்துடன் அழுதால் இறைவனை காண முடியும். மனைவி மக்களுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்திற்காக அழுது புரள்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும். மன இயக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டி அருள்வான். அதுபோல் மன இயக்கத்திற்கு பிறகு இறைக்காட்சி வருகிறது. 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மை காட்டி அருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்ப பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் காதல், இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சியின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும். கடவுளை நேசிக்க வேண்டும், அதுதான் விஷயம். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி கணவனை நேசிப்பது போல், உலகியல் மனிதன் இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த மூவரின் நேசமும் இந்த 3 கவர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவாகுமோ அந்த நேசத்தை இறைவனிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும். மன இயக்கத்துடன் அவரை அழைப்பது அவசியம். மியாவ் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது. தாய் பூனை அதனை எங்கே வைக்கிறதோ அங்கேயே இருக்கிறது. சில சமயம் சமையல் அறையிலும், சில சமயம் தரையிலும், சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய்ப்பூனை வைக்கிறது. ஏதாவது துன்பம் வருமானால் குட்டி பூனை மியாவ் மியாவ் என்று கத்துகிறது. கத்துவதை தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. தாய்ப்பூனை எங்கிருந்தாலும் இந்த மியாவ் மியாவ் சத்தத்தை கேட்ட அந்த கணமே ஓடோடி வந்து விடுகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நரேந்திரா, நீ என்ன நினைக்கிறாய்? உலகியல் மக்கள் எவ்வளவோ இகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் ஒன்று, யானை போகும்போது அதன் பின்னால் எத்தனையோ மிருகங்கள் எப்படியெல்லாமோ கூச்சலிடுகின்றன. யானை திரும்பி கூட பார்ப்பதில்லை. உன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர்களை பற்றி நீ என்ன நினைப்பாய்? நாய் குறைக்கிறது என்று நினைப்பேன் என்றார் நரேந்திரர். குருதேவர் சிரித்து கொண்டே,
வேண்டாமடா, அவ்வளவு தூரம் போகாதே. கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவிக்கொள்ள முடியாது. புலியும் நாராயணன் தானே, அதைக் கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது, ஓடிவிடு என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே. அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில். ஆப்போ நாராயணக, அதாவது தண்ணீரும் நாராயணன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சில தண்ணீர் வாய்க்கொப்பளிக்க, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க மட்டும்தான் உதவும். குடிக்கவோ பூஜைக்கோ பயன்படாது. அதுபோலவே நல்லவன் கெட்டவன், பக்தன் பக்தன் அல்லாதவன் என்று எல்லோரின் இதயத்திலும் நாராயணன் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தீயவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், துஷ்டர்கள், இவர்களோடு எந்தவித உறவும் வைத்து கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. சிலருடன் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் வைத்து கொள்ளலாம். இன்னும் சிலருடன் அதுவும் கூடாது. இத்தகைய மனிதர்களிடமிருந்து விலகியே வாழ வேண்டும். தீயவர்களிடம் சேர வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் என்று பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. மிருகங்களில் அமைதியானவை உள்ளன, பயங்கரமானவை உள்ளன. புலியை போன்ற கொடிய மிருகங்களும் உள்ளன. மரங்களில் அமுதம் போன்ற பழங்களை தருகின்ற மரங்கள் உள்ளன. நச்சு பழத்தை தருகின்ற மரங்களும் உள்ளன. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அமைதியானவர்களும் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். மக்களை 4 வகையாக பிரிக்கலாம்: பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். பத்தர்கள் உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்து கூட அவரை நினைக்காதவர்கள். முக்தியை நாடுபவர்கள் முமுட்சுக்கள். ஆனால் இவர்களில் ஒரு சிலர் முக்தர் ஆகின்றனர், சிலரால் முடிவதில்லை. முக்தர்கள் என்பவர்கள் சாதுக்களைப் போல், மகான்களைப் போல். இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள். இவர்களின் மனதில் உலகியல் இல்லை. இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருவடி தாமரைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பத்தர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டவர்கள், கையும் காலும் கட்டப்பட்டவர்கள். காமினி காஞ்சனத்தால் தான் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் பயமே கிடையாது. அந்த இன்பத்திலேயே அழிவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. பத்தன் சாகும்போது அவரது மனைவி, ஐயோ நீ போகிறாயே, எனக்கு என்ன வழி செய்திருக்கிறாய் என்று புலம்புவாள். அப்பப்பா, இந்த மாயை தான் எப்படிப்பட்டது! மரணப்படுக்கையில் இருக்கிறான், சிறிது நேரத்தில் சாகப் போகிறான். அவன் அருகே விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து, எண்ணெய் தீர்ந்துவிடும், விளக்கை அணை என்று புலம்புகிறான். சாகும்போதும் உலகத்தின் மீது எவ்வளவு பற்று! பத்தர்கள் இறைவனை நினைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் போதும் வம்பளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். காரணம் கேட்டால், என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால்தான் இந்த வேலையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்பார்கள். பொழுது போகாவிட்டால் சீட்டாட தொடங்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் கூட இறைவனை அடைய நிச்சயமாக வழி இருக்கிறது. அவ்வப்போது சத்சங்கம் வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். அதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்கு பக்தியும் நம்பிக்கையும் கொடு என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண பிரம்மமும் சாட்சாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ ராமநாமத்தில் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டிவிட்டார். அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை. ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. விபீஷணன் ஒரு இலையில் ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில் முடிந்தார். பிறகு அவனிடம், பயப்படாதே,
நம்பிக்கையோடு தண்ணீரின் மேல் நட. ஆனால் ஒன்று, நம்பிக்கையை இழந்தாயானால் அந்த கணமே நீரில் மூழ்கி விடுவாய் என்று கூறினார். அந்த மனிதனும் கடலின் மீது எளிதாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது துணியின் முனையில் முடிந்திருப்பது என்னவென்று பார்க்க அவனுக்கு மிகுந்த ஆவல் உண்டாயிற்று. முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இது என்ன, வெறும் ராமநாமம் தானே எழுதியிருக்கிறது என்று நினைத்தான். சந்தேகம் வந்தது. மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். இறை நம்பிக்கை உள்ளவன் பசு கொலை, பிராமணர் கொலை, பெண் கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த நம்பிக்கையின் வலிமையினால் பாபத்திலிருந்து விடுபட முடியும். இனி இத்தகைய கொடிய செயலை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நரேந்திரரை சுட்டிக்காட்டி குருதேவர் பேசலானார். இந்த பையனை பாருங்கள், இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறான். சுட்டி பையன். தன் தந்தையின் அருகில் இருக்கும்போது அப்படியே மரியாதைக்காரனாக இருப்பான். முற்றத்தில் விளையாடப் போய்விட்டால் ஆளே மாறிவிடுவான். இவர்கள் நித்திய சித்தர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சம்சாரத்தில் ஒருபோதும் கட்டுப்படுவதில்லை. சற்றே வயது வந்ததும் விழிப்புணர்வு பெற்று விடுகிறார்கள். இறைவனை நாடி சென்று விடுகிறார்கள். இவர்கள் உலகிற்கு வருவது பிறருக்கு போதிப்பதற்காகவே. உலகப் பொருட்கள் எதுவும் இவர்களுக்கு இன்பம் தருவதில்லை. இவர்கள் ஒருபோதும் காமினி காஞ்சனத்தில் பற்று வைப்பதில்லை. ஹோமா என்னும் பறவையை பற்றி வேதங்கள் பேசுகின்றன. இந்த பறவை வானத்தில் மிக உயரத்தில் வாழ்கிறது. வானத்திலேயே முட்டை இடுகிறது. அந்த முட்டை அதிக உயரத்திலிருந்து விழுவதால் கீழே வருவதற்கு பல நாட்கள் ஆகும். அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே முட்டை பொரித்து குஞ்சு வெளிவரும். குஞ்சும் கீழ்நோக்கி வர தொடங்கும். அப்போது அதன் கால்கள் திறக்கும், இறகுகள் முளைக்கும். பார்வை வந்ததும் தான் கீழ்நோக்கி செல்வதையும் தரையில் வீழ்ந்தால் அடிபட்டு சின்னாபின்னமாகி விடுவோம் என்பதையும் உணரும். உடனே இறக்கையை அடித்து கொண்டு தாய் பறவையை நோக்கி வேகமாக மேலே பறந்து சென்றுவிடும். இதோ பாருங்கள், பாட்டு, வாத்தியம், படிப்பு எல்லாவற்றிலும் நரேந்திரன் கெட்டிக்காரன். அன்றொரு நாள் கேதாருடன் வாதம் செய்தான். கேதாரின் வாதங்களையெல்லாம் நொறுக்கி தூள் தூளாக்கிவிட்டான். அனுமனின் நிலையை பாருங்கள். பணம், புகழ், உடல் சுகம் எதையும் அவர் விரும்பவில்லை. ராமர் ஒருவரையே விரும்பினார். பளிங்கு தூணிலிருந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடிய போது மண்டோதரி பல வகை பழங்களை கொண்டு ஆசை காட்டினாள். பழங்களால் கவரப்பட்டு கீழே இறங்கி வந்து அஸ்திரத்தை போட்டு விடுவார் என்று நினைத்தாள். ஆனால் அதற்கெல்லாம் மசிபவரா அனுமன்? பஜனானந்தம், பிரம்மானந்தம் இவைதான் கள், பிரேமைக்கள். மானிட பிறவியின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம். இறைவனை நேசிப்பது, இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பிருந்தாவன கோபியரும் இடைச்சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள்? அவர் மதுராவிற்கு போனபோது அந்த பிரிவை தாங்க முடியாமல் இடைச்சிறுவர்கள் அழுது அரட்டியவாறே அலைந்து திரிந்தார்கள். இறைவனும் அவருடைய மகிமையும், இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றனர். அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். விசாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம். இதில் ஒரு படகு அகப்பட்டு கொண்டால் அதோ கதிதான். மேலும் இந்த உலகம் ஒருவிதமான முட்செடை போன்றது. இதில் சிக்கிக்கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3 மாட்டிக்கொள்வான். தடுமாற செய்கின்ற குழப்பமான வழியை போன்றது இந்த உலகம். ஒருமுறை இதில் அகப்பட்டு கொண்டால் வெளிவருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். இறைவனை அடையும் வழி என்ன? சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி, எது கபநாடி என்பதெல்லாம் புரியும். சாது சங்கத்தினால் என்ன பயன்? இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். அவரிடம் அன்பு உதயமாகும்.
உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்க தொடங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவரது வீட்டினர் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டதாக வைத்துக்கொள்வோம். மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான், எத்தனை அலுவலகங்களில் ஏறி இறங்குவான். அதுபோல்தான் வேலை காலி இல்லை என்று ஓர் அலுவலகத்தில் கூறினாலும் மறுநாள் மீண்டும் அதே அலுவலகத்திற்கு வந்து இன்று ஏதாவது வேலை காலி இருக்கிறதா என்று கேட்பான். இறைவனை அடைய இன்னொரு வழி இருக்கிறது. மன இயக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது. இறைவன் நமக்கு உரியவர். நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு உன் திருக்காட்சியை தந்தேயாக வேண்டும். இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும். சில சீக்கியர்கள் என்னிடம் இறைவன் கருணையே வடிவானவர் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம் கருணை வடிவானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவர் நம்மை படைத்தவர். நமக்கு நன்மை தருபவற்றை அவர் செய்வது வியப்புக்குரிய விஷயமா என்ன என்று கேட்டேன். தாய் தந்தையர் குழந்தையை வளர்க்கிறார்கள். இதில் கருணை எங்கிருந்து வந்தது? குழந்தையை அவர்கள் வளர்த்தேயாக வேண்டும். எனவே கடவுளிடம் பிடிவாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது தாயும் தந்தையும் அவரே அல்லவா? குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். மகன் உண்ணாமல் கொள்ளாமல் அடம்பிடித்து தனக்கு சேர வேண்டிய சொத்தை தரும்படி தந்தையை வற்புறுத்தினால் உரிய காலத்திற்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே அவர் சொத்தை பாகம் பிரித்து கொடுத்து விடுகிறார். குழந்தை தாயிடம் காசு கேட்கிறான். உன் காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு காசு கொடு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறான். வேறு வழியில்லாமல் தாயும் கொடுத்து விடுகிறாள். சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, அதாவது நிலையற்றவை. உண்மையற்றதான வழியில் மனம் செல்ல தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கையை நீட்டினால் உடனே யானைப்பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான். பாவ எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை அளிப்பவரும் அவரே, தீய அறிவை அளிப்பவரும் அவரே. பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லையா? பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மதுர்பாபு இளம் வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இளம் வயதில் இது அவ்வளவாக தெரிவதில்லை. காளிக்கோவிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீர் எல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் சீறி பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். புலன்களை வென்றால் மாமனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறையனுபூதியை கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்தரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினர். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. எல்லா வகையானவர்களும் வேண்டும். சீதை ராமனை பார்த்து, நாதா, அயோத்தியில் எல்லாம் மாளிகைகளாக இருந்தால் நன்றாக இருக்கும். பல வீடுகள் இடிந்து பாழடைந்து காணப்படுகின்றனவே என்று சொன்னாள்.
அதற்கு ராமர், சீதா, எல்லா வீடுகளும் அழகாக இருந்துவிட்டால் கொத்தனார்களின் பிழைப்பு என்னாவது என்றார். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம், தீய மரம், அவற்றுடன் களையையும் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது. அதாவது அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனதிலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்து கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மையடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். காய்ச்சல் கண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் நீர் வேறு கோர்த்திருக்கிறது. இதில் வெறும் கொய்னா மாத்திரையால் என்ன பயன்? இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம். அழுது அழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலை இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதமாகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம். பல பிறவிகளும் கிடைக்காமல் போகலாம். பல பிறவிகளுக்கு பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர். தலையில் குடத்தை வைத்து கொண்டு பெண் நடனமாடுவது போல். மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். குரு எப்படி கிடைப்பார்? எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும், பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றி செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? எல்லாம் இறைவன் செயல். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. இதுதான் ஞானம். என்னால் ஆவது ஒன்றுமில்லை. நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான் அம்மா நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ வண்டியை ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே என்று நான் சொல்கிறேன். நீங்கள் செய்வது சாத்விக கர்மம். உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது. சத்துவ குணத்திலிருந்து கருணை பிறக்கிறது. பிறர் மீது கொண்ட பரிவின் காரணமாக செய்யாவிட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோகுணம்தான். ஆனால் உங்களுடையது சத்துவத்தில் ரஜஸ். அதனால் குற்றமில்லை. சுகதேவோர் போன்றோர் உலகிற்கு போதிப்பதற்காக, கடவுளை பற்றி உபதேசிப்பதற்காக கருணையை வைத்திருந்தனர். நீங்கள் உணவும் கல்வியும் தருகிறீர்கள். அதுவும் நல்லதுதான். பற்றின்றி வேலை செய்ய முடியுமானால் இறையனுபூதி உண்டாகும். ஆனால் சிலர் புகழுக்காக வேலை செய்கிறார்கள். சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக செய்கிறார்கள். இவை பற்றின்றி செய்யப்படுபவை அல்ல. வெறும் பண்டிதர்கள் அரைவேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள். அவர்கள் இங்குமில்லை அங்குமில்லை. கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் அவைகளின் பார்வை சவக்குழியில். வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள். ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கழுகை போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்தியை பகுதியை பற்றி படித்திருக்கிறார்கள் இவர்கள். தயை, பக்தி, வைராக்கியம் போன்றவை வித்யையின் மகிமைகள். வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம். அது மாயையை கடந்தது.
இந்த உலகில் வித்யா மாயை அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன. காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. உண்மை உள்ளது, உண்மையற்றதும் உள்ளது. நல்லது உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்பு உடையவை. உண்மை உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை. விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். அப்படியென்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான். இவையெல்லாம் உயிர்களுக்கே. பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷம் இருக்கிறது. பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேருவதில்லை. பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. நாக்கால் தீண்டப்பட்டு விட்டன. வாயால் சொல்லப்பட்டு விட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பது இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. ஒருவனுக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்தியை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்மஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா, பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு சுலோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார்.